எல்லாருக்கும் வணக்கங்க. புளியம்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கோம். நேற்று கடலக்காய் ஏலம் நடந்துச்சுங்க. அதை எடுக்க வந்திருக்கோம். பாருங்கள், எல்லாம் மக்காச்சோளங்க ஃபுல்லாக வந்திருக்கு. எல்லாம் கர்நாடகாலேருந்து வந்து மக்காச்சோளம் எல்லாம் காஞ்சிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாமே மக்காச்சோளம் தான். பாருங்கள், எல்லாம் கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் மக்காச்சோளம் தான் காஞ்சிட்டு இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் மக்காச்சோளம் தாங்க. இது விற்பனையெல்லாம் எப்படின்னு தெரிலைங்க. பட் அவங்க வந்து இங்கே கொண்டு வந்து எல்லாம் காய வச்சு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. விற்பனை வாங்கிறது விற்கிறது எல்லாம் எப்படின்னு தெரில எனக்கு தகவல். பட்டு நம்ம கள்ளக்காட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மக்காச்சோளமாக இருக்குது. எல்லாம் களத்தில் காஞ்சிட்ருக்கு. அதாவது அங்கே அடித்து வாங்கிட்டு வர மக்காச்சோளம், அதாவது அங்கே உதிர்த்து மெஷினில் அடித்து வாங்கிட்டு வர மக்காச்சோளம் இங்கெல்லாம் காஞ்சிட்ருக்குங்க. எல்லாம் கேட்டல் ஃபீடுக்கு மாட்டு தீவனத்துக்கு போகணும்னு நினைக்கிறேங்க. தகவல் கேட்கலன்னா எல்லாருமே இந்திக்காரங்க தான் வேலை செய்கிற இடத்துல. சரி, ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இந்த ஜோன் இல்லைங்க, இதுக்காக நம்ம வரல. இருந்தாலும் இங்கே புளியம்பட்டியில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கமிட்டியில் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த ஸ்டோரேஜில் கொண்டு வந்து வச்சு காய வச்சு இவங்க எடுத்து வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு வாடகை மாதிரி அரசு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சின்ன லெவலில் ஒரு வியாபாரம் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து வந்தீங்கன்னா நிறைய தகவல் கிடைக்கும். நிறைய விவசாயிகளோட விளைபொருள்களெல்லாம் விற்பனை ஆகிட்டுருக்கு. அதனால் இதை சார்ந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம வெளியே வந்தால் தான் உலகம் என்னங்கிறது தெரியுதுங்க. நன்றிங்க எல்லாருக்கும்.